முதல் நாள். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த இரண்டாவது மாதத்திலே நாம் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கெல்லாம் என்ன தந்திருக்கிறார்? கிருபை தந்திருக்கிறார். அந்த கிருபையை நாம் தொடர்ந்து அல்லத்தட்டி விடாதபடி பெருக்கிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த மாதத்திற்கு ஆண்டவர் தந்த வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் சந்ததியானது ஜாதிகள் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் அதிகமாக உங்களுக்கு நாம் வேதாகமத்தை தியானித்து கொண்டு வர முடியாத ஒரு சூழலில் காலையில் 5 மணியிலிருந்து இதுவரைக்கும் இயங்கிக் கொண்டே தான் இருக்கிறோம். காலையில் ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். 9 மணிக்கு வீட்டுக்கு வந்து உடனே நான் இங்க வந்திருக்கிறேன். எனவே அதிகமாக வேதாகமத்தை உங்களுக்கு நான் தியானித்துக் கொண்டு கொடுப்பதற்கு வரவில்லை. என்னாலும் இதோடு சேர்த்து ஆண்டு தருகிறதான ஒரு வார்த்தையோடு சேர்த்து நான் கற்றுத் தருகிறதான வார்த்தைகளை பார்க்க வாசிங்கள். யோகுனுடைய சரித்திர புத்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். யோகு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள். நம்முடைய இருதயம் ஆராய்ந்து முடியாத காரியங்களை அவ்வளவு லகுவாக வந்து ஏற்றுக் கொள்ளுகிறது இல்லை. ஏற்கனவே நமக்கு ஒரு பதிவு வைத்திருக்கிறோம். நம்முடைய தகுதி இவ்வளவுதான் என்கிறதான ஒரு பதிவு இருக்கிறபடினால் மேன்மையான காரியங்களை நம்மால் வந்து அதை சிந்தித்து பார்க்கவே முடியவில்லை. ஆண்டுடைய பிறகு எப்போதுமே மேலான காரியங்களையே வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய பேர் கீழான காரியங்களையே சிந்தித்து கீழே போய் கொண்டிருப்பார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியாது அவ்வளவு பெரிய காரியங்களை நான் உங்களில் நடத்திப்பேன். உதாரணமாக ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறதான ஒரு மனிதன் இந்த 50,000 ரூபாய்க்கு உள்ள எந்த காரியத்தை செய்ய முடியுமோ அதைத்தான் அவரால் நினைத்து பார்க்க முடியும். அதே வேளையில ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு பெருமான ஒரு காரியங்களை ஆண்டவர் நடக்கும் சொன்னாலும் கூட இவனுடைய இருதயம் வந்து எதை செய்யாது, நம்பாது. நாம் எப்போதுமே தகுதியுடைய அடிப்படையிலேயே நினைத்து பார்க்கிறவர்கள். ஆண்டவர் எப்போதுமே நம்முடைய தகுதியை வந்து பார்ப்பதே இல்லை. ஆண்டவர் பார்க்கிறது எல்லாம் அவர் சொல்லுகிறது அப்படியே நம்ப வேண்டும், அப்படியே விசுவாசிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பினதான ஜனங்கள் தான் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள். 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேர் ஆண்டவர் போஷிக்கும் போது ஆண்டவர் இந்த ஆகாரத்தை கொடுப்பதற்கு முன்னாடியே சொன்னார், 50 பேராக உட்கார வையுங்கள் என்று சொன்ன உடனே சீசர்கள் 50 பேராக உட்கார வைத்து விட்டார்கள். நாம இங்க கேட்போம், உட்கார வைக்கிறீங்க, எங்க சாப்பாடு இருக்கிறது? ஆண்டவர் நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டவர், நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவர், கற்பனைக்கு அப்பாற்பட்டவர். அவர் சொன்னது சொன்னதுதான். எனவேதான் ஒரு மனுஷன் சொல்றான், நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும் என்னுடைய வேலைக்கான என்ன ஆயிடுவான், என்னுடைய வேலைக்கான சொந்தமாயிடுவான். நீ வர அவசியம் இல்லை. உடைய வார்த்தை வந்து வல்லமை உள்ளது. ஆண்டவர் சொன்னதான அநேக வார்த்தைகளை நாம் சந்தேகிக்கிறோம். ஏன் சந்தேகிக்கிறோம் என்றால் நாம் பார்க்கிறதான காரியங்கள் மட்டுமே நம்புகிறோம். பார்க்காமல் ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறார். அவர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப மேன்மையானது, ரொம்ப பெரிதானது.
இந்த ஆராய்ந்து முடியாத காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் போதுதான் எல்லா ஜனங்களும் சொல்லுவாங்க. இந்த வாசித்த வேத வசனத்தின்படி அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் வாசிக்க 69 ஏசாயா, அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். பார்த்த உடனே தெரியணும் இவர் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவங்க, இவங்க இயேசுவை தேடுறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பாங்க, இவன் உண்மையான தெய்வத்தை தேடுறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பாங்க என்று சொல்லி நம்மளை பார்க்கிற எல்லா ஜனங்களுக்கும் தெரிய வேண்டும். இந்த ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெற வேண்டுமானால் முதலாவது தேவன் சொல்லுகிறதான வார்த்தையை நாம் அப்படியே செய்யணும், நம்பணும். எதற்கு ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கவே ஜான் முல்லர் சொல்ல நினைக்கிறேன். அவருடைய ஊழியத்தில் ஒரு பெரிய ஊழியம் என்னவென்றால், ஏழு பிள்ளைகளை வைத்து பராமரித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை படிக்க வைப்பது. ஆனா முழுக்க விசுவாசம் தான். ஆனா ஒரு நாள் என்ன ஆயிட்டுன்னா சாப்பாடு ஒண்ணுமே இல்லை. எப்போதும் பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணிவிட்டு பிளேட்டை எடுத்து வச்சு ஆகாரத்தை கொண்டு வைப்பதற்கு முன்னாடி இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஜெபம் சொல்லி கொடுப்பாங்க. எத்தனை பேர் நீங்க ஜெபம் சாப்பிடுறீங்களோ தெரியல. சிலர்லாம் ஆறு மாடு அவங்க பாட்டு சாப்பிடலாம், சோத்திரங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, போட மாட்டாங்க. வேதம் சொல்கிறது சோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. யாரும் மருந்து போட்டாலும் சோத்திரம் சொன்னீங்கன்னா அதனுடைய பவர். இவங்க மருந்து போடுற கலாச்சாரம் ரொம்ப அந்த காலத்துல ஆண்டவர் அறியாதவங்க போடுவாங்க. இப்ப ஆண்டவர் அறியாதவங்களே என்ன போட ஆரம்பிச்சாச்சு. அதெல்லாம் தப்பு இல்ல பாஸ்டர், அவங்க வசப்பட்டு போடுறோம், கவனம் ஜாக்கிரதை. அந்த மருந்து எதை வைத்து கட்டுகிறது, சாத்தான வைத்து கட்டிதான் அந்த மருந்து போடுறாங்க. சரி, அந்த மருந்து இருந்தால் கூட ஜெபத்தினாலும் சோத்திரத்தினாலும் அது என்ன செய்யப்படும் சொல்லுங்க, என்ன செய்யப்படும், பரிசுத்தமாக்கப்படும், சோத்திரம் பண்ணணும். அநேகர் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது இல்ல, சோத்திரம் பண்ணுறதே இல்ல. அப்போ அந்த ஜாதி முல்ல இந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கவனம் சொல்லுவாருன்னா, ஆண்டவரே எங்களுக்கு இந்த ஆகாரத்தை இந்த நாளில் தந்தீங்களே உமக்கு, இந்த ஆகாரத்தை தந்தீங்களே உமக்கு சோத்திரம். அதுக்கப்புறமாக அந்த ஆகாரத்தை கொடுத்த கையில் ஆசீர்வாதம் அப்படி ஒரு 2 வார்த்தைகள். ஆனா பிரதானமான வார்த்தை, ஆண்டவரே எங்களுக்கு அந்த ஆகாரத்தை நீங்க தந்தீங்களே. என்னைக்காவது நீங்க சொல்றீங்களா, ஆண்டவரே எங்களுக்கு இந்த ஆகாரத்தை தந்தீங்களே. நாங்களும் பார்த்து வேலை செய்ய பண்ணுறோம். என்னன்னே வந்துடக்கூடாது. யார் தரலாம், யார் தரலாம், ஆண்டவன் தருவாங்க. அப்போ அன்னைக்கு விசுவாச உயமா இருந்ததுனால அன்னைக்கு ஆகாரம் இல்லை. நேரம் வந்துட்டு பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். ஒரு பேருக்கு ஒரு ஆள் 2 ஆள் இல்ல, பல பிள்ளைகள் நிறைய 100 பிள்ளைகளுக்கு மேல அவ்வளவு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். வழக்கமாக ஜெபம்ன்றபடியே சாப்பாடு இல்லாத நேரத்துல இந்த தட்டவா அந்த பிள்ளைகளை எடுத்து வர சொல்லி எல்லாரும் தட்டை வச்சுட்டு முன்னாடி உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம், வழக்கமா பண்ற ஜெபம், ஆண்டவரே எங்களுக்கு இந்த நாட்டில் தந்த நல்ல ஆகாரத்துக்காக உமக்கு என்ன இல்லை சொல்லுவாங்க. சட்டியில இருந்தா ஆண்டவருக்கு அதிகமா இல்ல, சட்டியில இருக்கிறதே அவசியம் இல்லை. ஆண்டவரா இருந்தால் அவருடைய வார்த்தையை நாம செய்யலாம், எடுக்க என்ன செய்யும் வரும். அதே எத்தனையோ சான்று இருக்கிறது. இந்த வார்த்தையை சொல்லி என்ன செய்யறாங்க, ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப அவங்க சொல்றாரு, இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன வரும், எங்கிறது அவருக்கு தெரியாது. யார் நம்பி ஊழியத்தை செய்யறாரு, ஆண்டவர் நம்பி ஊழியத்தை செய்யறாரு. அவருக்கு திடமான அசைக்க முடியாத நம்பிக்கை என்ன தெரியுமா, நான் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்யறேன், இந்த பிள்ளைகளை கட்டாயம் ஆண்டவர் பட்டி போடவே மாட்டாருங்கிறத அசைக்க முடியாத நம்பிக்கை. தகுதியை பார்த்து அவர் நினைக்கல, அந்த சூழலை பார்த்து நினைக்கல. இப்ப உங்களுக்கு ஆகாரம் வரணும் சொன்ன மாத்திரத்துல அங்க முன்னாடி கதவு கட்டுற சத்தம் கேட்குது. அங்க பார்த்தா அன்னைக்கு உள்ள ஆகாரத்தை மாதிரி என்னைக்குமே இங்க ஆகாரம் சாப்பிட்டதில்லை. ராஜ விருந்து
அந்த பகுதியில் இருந்ததான ஒரு மேன்மிக்க மனுஷனுடைய வீட்டுல ஒரு திருமணம். அந்த திருமணத்துக்கு ஆகாரங்கள் எல்லாத்தையும் என்ன செய்தாச்சு, எல்லாத்தையும் தயார் பண்ணியாச்சு. திருமணம் முடிக்கணும், முடிச்சு சாப்பாடு பண்ணணும். அதற்குள்ளாக அந்த வீட்டுல ஒரு முக்கியமான மனுஷன் மறித்து போனான். முக்கியமான மனுஷன் மறித்து போன உடனே அந்த திருமணத்தை என்ன செய்தாங்க, அன்னைக்கு நிறுத்தி விட்டார்கள். திருமணத்தை நிறுத்தின உடனே திருமணத்துக்கு வரக்கூடியவங்க எல்லாம் என்ன செய்யல, வரல. சாப்பாடு வேஸ்டா போக கூடாது, இதை ஏதாவது பண்ண வேண்டும் என்று சொல்லி நினைத்து பார்க்கும் போது அங்கே ஒரு நபர் சொன்னாங்க, இந்த இடத்துல அநாத பிள்ளைகள் வளர்க்கிறதான ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துக்கு கொண்டு போனா உங்களுக்கு புண்ணியமாய் இருக்கும். ராஜ சாப்பாடு அன்னைக்கு அந்த பிள்ளைகள் கிடைத்தது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். என்னுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் சாட்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய ஆராய்ந்து முடியாத காரியங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். இந்த காரியங்கள் உங்களிலே செய்யப்படும் போது ஜனங்கள் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்றதான ஜனம். நம்மை ஆசீர்வதிப்பது யார்? ஒருபோதும் நான் பிரயாசப்பட்டேன் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்லியவே யாரையும் ஆசீர்வதிச்சிருக்கா? ஆண்டவர் உங்களுக்கு ஞானம் தரலாம் படிச்சிருக்க முடியாது, படிக்கலன்னா வேலை கிடைச்சிருக்காது. வேலை கிடைச்சாலும் செய்வதற்கு நமக்கு என்ன வேணும்? சுகபலம், ஆரோக்கியம் என்ன செய்யணும், வேணும். இந்த நாட்கள் அதிகமாக ஏவப்படுகிற பிசாசுகள் எல்லாமே மைண்டுக்கு விரோதமாகத்தான் அனுப்பப்படுகிறது. எனவே தான் நிறைய பேர் இன்றைக்கு மெண்டலாக இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் இந்த மைண்டை பாதிக்கிறதான சர்ப்பத்தின் ஆவிகளை தான் அதிகமாக மந்திரவாதிகள் பயன்படுத்துகிறார்கள். நான் என்னுடைய அனுபவத்தை கண்டதுல இப்போ அந்த சர்ப்பத்தை தலைமையாக வைத்து அனுப்பாறு செய்வதையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாரும் இந்த மந்திரவாதத்தில் பிடிக்கப்படும் போது சர்ப்பம் இதைதான் பாதிக்கும், மைண்ட் தான் முதலாவது பாதிக்கும். அது சரீரத்துல சுகவீனத்தை கொடுப்பதை விட இந்த மைண்ட் தான் பாதிக்கிறது. மைண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதேதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சிந்தை கிறிஸ்தியனுடைய சிந்தை உங்களில் இருக்க வேண்டும். இந்த மைண்ட்ல கிரியேசுகிறதான பொல்லாத ஆவியை நாம ஜெயம் கொள்வதற்கு நாம் எப்போதும் இயேசுவையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். சிந்தனை மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். சிந்தித்து முடிவெடுக்கிறது மிருகங்களுக்கு கிடையாது. மிருகங்கள் அந்தந்த நேரத்துல என்னென்ன செய்ய வேணுமோ செய்துட்டே இருக்கும். சிந்தித்து முடிவெடுக்கிறதான காரியம் மனுஷனுக்கு மட்டும்தான் உண்டு. எனவே இந்த சிந்தனையை யார் கெடுக்கிறான்? சாத்தான் கெடுக்கிறான். இந்த சிந்தனையை கெடுப்பதற்கான அநேக விதமான காரியங்களை சாத்தான் பூமியிலே ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறான். இதுதான் இன்டர்நெட், இதுதான் யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப், நிறைய காரியங்கள் இன்னைக்கு சாத்தான் விதைத்து வைத்திருக்கிறான். இதுல இருந்து இன்னைக்கு அநேகரால் மீள முடியவில்லை. சாப்பாடு இல்லாம இருந்துடலாம், மொபைல காசு போடாம சாப்பாடு இல்லாம இருந்துடலாம். பாஸ்டர் அந்த நாடகத்தை பார்க்காம இருக்க முடியாது. அது பேர் என்னது? அது பேர் என்னது? நாடகம், தொடர். அவ்வளவுதான். நாடகம் என்ன இருக்கும்? அது உண்மை இல்லை, அது உண்மை இல்லை. போலியா அழுதுட்டு இருப்பாங்க. லிசனிங்கா கண்ணில் போட்டு போலியா அழுதுட்டு இருப்பாங்க. அந்த போலியை பார்த்து உண்மையாவே அழுதுட்டு இருப்பாங்க. அது என்னது? நாடகம். சாத்தான் இன்றைக்கு இந்த தொடர் நாடகத்துல நிறைய பேர் என்ன வச்சிருக்கிறான்? அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஜெபிக்க நேரத்தில் இவர்களால் ஜெபிக்க முடியாது. ஆராய்ச்சி போகிற நேரத்தில் இவர்களால் ஆராய்ச்சி போக முடியாது. வேதத்தை வாசிக்கிற நேரத்தில் இவர்களால் வேதத்தை வாசிக்க முடியாது. இது எல்லாம் யாருடைய சதி? இது எல்லாம் சாத்தானுடைய சதி. சதிகளை முறியடிக்க பாடா காணாது. அந்த சதிகளை முறியடிப்பதற்கு நாம பங்காளியா இருக்கணும். நாம இடம் கொடுத்தா சாத்தான் வந்துடுவான். நாம இடம் கொடுக்காம அதை என்ன செய்யணும்? எதிர்க்கணும். என்ன நடக்கும்? யாரும் சொன்னாங்க சமீபத்துல, சின்ன வயசுல இங்க சர்ச்சை ஆரம்பிச்ச புதுசுல
இந்த ரமணி, அந்த அமுதா, இவங்கெல்லாம் பாடசத்தை படம் அவங்க இருக்கும். அவள் சின்ன வயசுல அவங்கெல்லாம் தட்டி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கொரோனா வந்த புதுசு. கரெக்டா அந்த நாடகம் எந்த நேரத்தில் வரணும், இங்க ஜெபம் ஆரம்பிக்கிற நேரத்தில் வரணும். ஆனா அந்த நாடகத்துல வர கதையை கேட்பதற்கு விருப்பம். அந்த நாடகத்தை பார்த்தவங்கிட்ட போய் ஒரு கதையை கேட்கறது, முடிச்சுட்டு போய் ஜெபத்தை முடிச்சுட்டு போய் கதையை கேட்கறது. அப்ப அவங்க யார்கிட்ட வந்து கேட்பாங்க, அவங்க சொல்லுவாங்களா, ஒரு நாள் நீ கோயிலுக்கு போகாம இரு, நான் விளக்கிறது யாரெல்லாம் யாரெல்லாம் எப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யார்கிட்ட போய் கேட்டாங்களோ அவங்க உறவினர் வந்து அப்படி சொன்னாங்க. ஒரு நாள் மட்டும் இரு, இந்த நாடகத்துல இதெல்லாம் யார் அவங்க எப்படி இருப்பாங்க அதை கண்டிப்பா பெரு நல்ல வேலை போகல. ஒரு நாள் போனா இருக்கிறது அது ஒரு என்ன இருக்கு, அது ஒரு சக்தி இருக்கிறது, தேவையில்லாத ஒரு சக்தி அதுக்கு இருக்கிறது. அது உடனே அவங்க என்ன செய்யும், விழுக்கும். அவங்க போகவே இல்லை, கடைசி வரைக்கும் அவங்க என்ன செய்யல, போகவே இல்லை. ஆனதுனால இன்னைக்கு தப்பி இதே திருச்சபை இருக்கிறாங்க. ஆன்மீக காரியங்கள் அவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. எனவே அவங்களுக்கு சில காரியங்கள் ஜாக்கிரதை வருது. அவங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்தான காரியம் இப்போ அவங்க அதை நினைச்சு அவங்களே தன்னை சிறந்து கொள்றாங்க. ஒரு காலத்துல நான் அப்படி இருந்த ஆளு, ஆனா இன்னைக்கு என்னால வந்து இந்த திருச்சபை நடக்கிறதான ஜெபத்துக்கு போக முடியலையே, நான் இந்த நேரத்துல வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன இருக்கு, உணர்வு இருக்கிறது. உணவில்லாத இருதயம், உணவில்லாத இருதயம் இல்லைன்னு என்னத்தான் சொன்னாலும் அப்படியே இருந்தா உங்களுக்குள்ள என்ன இல்லைன்னு அர்த்தம். கொஞ்சம் தண்ணி ஊத்துற செடி கொஞ்சமாவது வளரணும்ல, கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன் செடி கொஞ்சமாவது வளரணும். இது தண்ணி ஊத்த ஊத்த இது வளரல அப்படின்னா அந்த செடி இருந்தன இல்லாம இருந்தன வச்சுக்கிறத பிடிக்கிறாங்க உடனே, இது வளரவே மாட்டேங்கிறது. எங்கிட்ட கஷ்டப்பட்டு ஒரு எலுமிச்சம் எங்க இருந்து வாங்கிட்டு வந்தது, சங்கரபுரம் வாங்கிட்டு வந்து நினைக்கிறேன். வருஷம் ஆச்சு, நானும் நம்பிக்கிட்டே இருக்க பச்சையா தான் இருக்கும், அது பச்சையா தான் இருக்கும். 10 வருஷம் ஆச்சு இருக்கு. நானும் தண்ணி ஊற்றி பார்த்தேன், நானும் உரத்த வச்சு பார்த்தேன், ஏதாவது பண்ணி பார்த்தேன். என் மனைவி சொல்றாரு, குளிச்சு போடுங்கப்பா. நானும் அது நேற்று வளர்ந்துரும் நாளைக்கு வளர்ந்துரும், நானும் கொஞ்சம் சேர்த்து என்னெல்லாம் பண்ணி பார்த்தேன், அது வளரவே இல்லை. ஆனா எப்படி இருக்கு, ஆனா எப்படிதான் இருக்கு, காயெல்லாம் செய்யுது, ஆனா பச்சையா தான் இருக்கு. ஏதோ ஒண்ணுலாம் இருக்கதான் செய்யுது. ஆனா மொத்தத்துல தலையிலிருந்து எவ்வளவு வளர்த்திக்கலாம், 10 வருஷத்துக்கு மேல கூட வளர்த்திக்கலாம். எத்தனை வருஷம், 15 வருஷமா, 20 வருஷமா, எத்தனை வருஷமா இருக்கு, பச்சையா தான் இருக்கு. நான் ஜோக்கு சொல்லல, பச்சையா தான் இருக்கு. ஆனா நம்மளோட வளர்ச்சி தான் இருக்கு. நான் அது ஓரம் வச்சு பார்த்தேன், அதுக்கு தண்ணி ஊற்றி பார்த்தேன், ஒரு பிரயோஜனமே இல்லை. கடைசியில பார்த்தேன், எனக்கு கோபம் வந்துச்சு. இதை வச்சிருக்கிறது வேற மரத்தை வச்சுட்டா 4 மரத்தை பராமரிச்சிருக்கலாம். இதை மாதிரி இது வேஸ்டாக இருக்கிறது. இப்போ ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், குடிக்கி தூரம் போட்டேன். ஆண்டவர் தான் தண்ணியை ஊற்றி பார்ப்பாரு, கொஞ்சம் ஓரத்தை வச்சு பார்ப்பாரு. இது இன்னைக்கு கொஞ்சம் வளரும், இது நாளைக்கு கொஞ்சம் வளரும், இது நாளைக்கு கொஞ்சம் வார்த்தைக்கு கீழ்ப்படியும், இது எப்படியும் வந்து ஈடேறிடும் அப்படி நினைச்சு 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 ஆண்டவர் உங்களுக்கு நிறைய அதிசயமான காரியங்கள் செய்கிறார். ஆனா அவைகள் எல்லாவற்றையும் அனுபவித்தாலும் ஆன்மீகத்துல கொஞ்சம் கூட என்ன வரல, என்ன வரல, ஆன்மீகத்துல கொஞ்சம் கூட என்ன வரல, வளர்ச்சி வரல. அற்பமான காரியம் இந்த நாடகம், அற்பமான காரியம். 24 மணி நேரம் மொபைல் வச்சுக்கிட்டே, 24 மணி நேரம் மொபைல் வச்சுக்கிட்டே இருக்கிறது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா சின்ன பிள்ளைங்களுக்கு 40 வயசு என்ன தெரியாது, 40 வயசுல கம்பெனிக்கு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா, ஏன்னா சின்ன வயசுல என்ன பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுல ஒரு ரேஸ் வருது, வெறும் ஒரு ஒளி மட்டும் அல்ல, அதுல வந்து வேவ்ஸ் வருது. எனவே அது சின்ன வயசுல பிள்ளைகள் பார்த்தா அந்த பிள்ளைகளை கண்டு பாதிக்கப்படும். இப்போ நிறைய பேர் தொற்று பிள்ளைய கொடுத்துறாங்க. பிள்ளை கொஞ்சம் வந்து அதாவது சேட்டை பண்ணுச்சு, இல்ல கொஞ்சம் அழுதுச்சுன்னா அந்த பாரு அப்படின்னு அந்த யூடியூப் ஓபன் பண்ணி அதில் கொடுத்துருது. 1 வயசுல அது யூடியூப் எடுத்துருது. 1.5 வயசுல பெற்றோருக்கு தெரியல அது எங்க இருக்கு எடுத்துருக்கு. அந்த பிள்ளை வந்து எடுத்துருது. ஏன்னா இது தொற்றுலையே இந்த பிள்ளை அமர்றதுக்கு என்னதான் கொடுக்குறாங்க,
அந்த காலத்துல பிள்ளைய தொற்றுலாம் பார்த்தோம்னா என்ன பண்றாங்க? தாளாட்டு போடுறாங்க. தாளாட்டு போடுறாங்க. அப்புறம் ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, ஆண்டவர் அறிந்ததற்கு பிறகு பிள்ளைகளுக்கு நல்ல கிறிஸ்தவ பாட்டம் என்ன செய்வாங்க? பாடுவாங்க. இந்த பிள்ளைகள் கேட்டு 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 என்ன செய்ய தூங்கும். இந்த காலமெல்லாம் போச்சு. இப்ப சாத்தான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, மின்னலை போல் சாத்தான் வானத்தில் இருந்து பூமியில் விழ அதுதான் காலம். மத்திய ஆகாயத்தில் இருந்தவன் கொல்லலாவி இதை பூமியில விழுந்தான். இந்த பூமியில விழுந்தபடினாலதான் ஜனங்கள் எல்லாம் இவ்வளவு பொல்லாதவர்களாக மாறி வருகிறார்கள். ஜனங்களை பார்த்தா சிலரெல்லாம் பேய் பிடிச்சிருக்கு சொல்லலாம், பேயுடைய அவதாரமாகவே சிலர் அலைகிறாங்க. காரணம் என்ன? சாத்தான் இன்னைக்கு பூமியில இருந்து ஜனங்களை தன்னுடைய ஆளுகைக்குள்ளே கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறான். நானும் நீங்கள் அதை சிக்கிவிடக் கூடாது. எனவே சிந்தை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சிந்தை பாதுகாக்கப்பட வேண்டும். சிந்தையில குப்பைகள் விழுந்துட்டே இருக்கக்கூடாது. குப்பைகள் விட அந்த குப்பைகள் அகற்றப்பட வேண்டும். தேவையில்லாத காரியங்கள் உங்களுடைய சிந்தையில கிடைக்கும் என்றால் எவ்வளவு சீக்கிரமா கூட்டணுமோ அவ்வளவு சீக்கிரமா கூட்டி வெளியே தள்ளாவிட்டால் எப்படி குப்பை கிடக்கிறதான இடம் அது அசிங்கமாகுமோ அதே போல உங்களுடைய ஜீவியம் அசிங்கமாகிவிடும். ஆண்டவராகிய கர்த்தர் வெளியே போகிற இடத்துல எல்லாம் உங்களை ஜனங்கள் பார்க்கும் போது இவர்கள் யாருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவங்க? சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். இதை சொல்லணும். நம்ம யாரும் சொல்லக்கூடாது. கொள்ளையடிச்சு மேன்மை அடைஞ்சிருக்காங்க, ஏமாத்தி மேன்மை அடைஞ்சிருக்காங்க, தேவையான சொல்லுவாங்க, அது வேற. ஆனா உண்மையிலே நம்ம வந்து கொள்ளையடிச்சு நம்ம வந்து மேல வரக்கூடாது. அடுத்தவங்க வந்து ஏமாத்தி வந்து மேல வரக்கூடாது. நாம கைப்பாடுபட்டு சேர்த்துதான் நம்ம வந்து மேல வரணும். மேல் சொல்கிறது கைப்பாடாய் சேர்க்கணும். என்ன அடையலாம்? நான் எவ்வளவு சேர்க்கணும்? உழைச்சி என்ன செய்யணும்? அன்னைக்கு உழைக்காம முன்னேறன்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறப்ப அதை முதலீடா பயன்படுத்தி, எண்ணத்தை முதலீடா பயன்படுத்தி நிறைய பேர் என்ன அடிக்க ஆரம்பிச்சாச்சு? அடிக்க ஆரம்பிச்சாச்சு. நீங்க 10,000 மட்டும் கேட்டுங்க, உங்களுக்கு மாசந்தோறும் 1000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அது பல சாட்சிகள். நான் வாங்கியிருக்காங்க, அதை வாங்கியிருக்காங்க, அதை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சிகள். இந்த சாட்சிகளை கேட்ட உடனே எல்லாம் 10,000 போட்டு 1000 ரூபாய், 1,00,000 போட்டு 10,000 ரூபாய்க்கு உழைக்காம உட்காந்துக்கிட்டு இருந்து சாப்பிடலாம் சொல்லி சிலரெல்லாம் இருக்கிற ஜோல்சர் வந்து எல்லாம் வட்டிக்கு வாங்கி கொண்டு வந்தாச்சு. கெட்டியாச்சு. கேட்டா அவர் டார்கெட் வச்சிருக்கான். அவர் டார்கெட் வச்சிருக்கான். இத்தனை கோடி அத்தனை கோடி டக்குன்னு சொல்லுவோம். அந்த கோடி அந்த அவங்க டார்கெட் கிடைக்கிற வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பான். இந்த வருஷம் மட்டும் 10,000 வந்துட்டு இருக்கோம். எத்தனை பேருக்கு வந்திருக்கோம்? ஒரு 100 பேருக்கு வந்திருக்கோம். அவன் எத்தனை கோடி வந்து ஏமாத்தி இருப்பான். கடைசியில வந்து இந்த டோரை க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகு போட்டோ அங்கதான் இருக்கும். இந்த போட்டோ இங்க வரவே வராது. தேவனுடைய பிள்ளைகள் உழைச்சிடும். என்ன செய்யும்? ஆண்டவரே, நீங்க சொல்ல, ஆண்டவரே ஜீவனுள்ள வரைக்கும் எனக்கு உழைப்பதற்கு நல்ல கை காலத்தை நினைக்கிறீர்கள். ஜீவனுள்ள வரைக்கும் உழைப்பதற்கு எனக்கு என்ன வேலை தாங்க? நீ கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்காம இருக்கக்கூடாது. கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்டா வேதத்தில் சொல்லப்படுகிறது, கேளுங்க அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் கைப்பாடாய் சேர்க்கணும். அடுத்தவங்க பணம் எனக்கு வேண்டாம். 50 ரூபாய் கூட வேண்டாம். எனக்கு ஒரு 100 ரூபாய் கூட அடுத்தவங்களுடைய பணம் தேவையில்லை. அது அடுத்தவங்களுடைய பணமா இருந்தா உடனே தூக்கி கொண்டு யார்கிட்ட கொண்டு சேர்த்தரணும்? அவர்கள்ட்ட கொண்டு சேர்த்தரணும். அநியாயத்தினுடைய திரவியங்கள் ஒன்றுக்கும் நியாயமா வருகிற அநியாயமாய் வந்த அதிக பணத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்சமே நல்லது. கொஞ்சமே நல்லது. கொஞ்சம் இருந்தாலும் போதும். 5 பேர் 2 பேர் தான் 5000 பேர் கொடுத்தாராண்டவர். நீங்க நினைக்க 50,000 வந்தாதான் என் வாழ்க்கை ஓடு குடும்பம் ஓடுன்னு 10,000 பேர் ஆண்டு நேர்த்தியாக ஓடி தருவார். நமக்கு 50,000 வாங்குறவங்க 50,000 40,000 ஆசிரியர் கொடுக்குறாங்க. 10,000 செலவு பண்றாங்க. நமக்கு 10,000 ஆண்டு ஆசிரியர் அதுவே போதும். போதும் என்கிறதான மனதுடனே கூடிய
தேவ பக்தி. தேவ பக்தி இருக்குன்னா நமக்கு போதுமல்ல, போதுமான இருக்கா? போதுமான ஆண்டவரே, இவ்வளவு எனக்கு எது செய்திருக்கிறீங்களே, எனக்கு ஒரு வீடை கட்டினவனுக்கு நான் அடுத்தால இன்னொரு வீடை கட்டணும்னு ஆசை, ஒரு ஸ்கூல்ல கட்டினவனுக்கு அதில் இன்னொரு ஸ்கூல்ல கட்டணும்னு ஆசை. ஆசை விடுறதுக்கு ரெண்டு கட்டிடாம விடுறா, ஜீவனோட வரைக்கும் ஒருத்தன் என்ன செய்திருக்கிறானோ அது செய்துட்டே தான் இருப்பான். பார்த்ததுல பைபிள் சொல்லி இருக்கிற மாதிரி ஒருவன் என்ன செய்தாலும் கிடைக்கும், அது அனுபவிக்க சக்திய சில முதலை கால பார்த்து நான் பரிதாபப்படுவேன். 24 மணி நேரம் எங்கதான் நம்ம வரைக்கும் பார்க்கலாம், அப்படிதானே கூட்ட பார்க்கலாம். 24 மணி நேரமும் பெரிய கடை வச்சிருக்கிற அங்க இருந்து கதாவை கூட்ட வாங்கி போட்டுட்டே தான் இருக்கான். இவங்க என்னைக்கு அனுபவிச்சாங்க? அது அனுபவிக்கிறது யாருதான்? பிள்ளையும் பேரணும் தான். அதான் பைபிள் சொல்லி இருக்கிறது. அவருக்கு சேர்த்து குவித்து வைக்க தொல்லை அவருக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறாரு. அனுபவிக்க சக்தியை கொடுக்கல. நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? நம்ம வாங்குறத சம்பளத்தை அனுபவிக்கிறோம், போகிறோம், ஒரு இடத்துக்கு நினைச்சா போகிறோம், ஒரு வஸ்திரத்தை வாங்குறோம், சாப்பிடுறோம், நினைச்சபடியே நடக்கிறோம். ஆனா அநேக கோடீஸ்வரங்க வீட்டுல பார்ப்பதற்கு தான் பெரிய கோடீஸ்வரங்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு இருக்கிற சுயாதீனம் வசதியான குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இல்லைன்னா வளர்க்கலாம், என்ன வளர்க்கலாம்? ஜெயில் வாழ்க்கை. அநேகருக்கு என்ன வாழ்க்கை? ஜெயில் வாழ்க்கை போதும் என்று சொல்லுகிற மனது நமக்கு இருந்தா ஆண்டவர் விட்டுற மாட்டார். ஆண்டவர் எப்போதுமே அவர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா அதை ஸ்டார்ட் பண்ண முடியாது. எனக்கு எல்லாம் வருகிறது, பரலோகத்திலிருந்து வருகிறது. ஆனால் அது வருவதற்கு காலதாமதமாகலாம். அது அவர் தருகிறது நியாயமான வழியில தான் வரும். இன்னைக்கு அநேகர் கொள்ளையடிச்சு சம்பாத்தியம் பண்ணிட்டு அநியாயமா சம்பாத்தியம் பண்ணிட்டு ஆண்டவர் தான் எனக்கு தர்றாருங்க. அது எந்த ஆண்டவரும் தெரியல. நிறைய ஆண்டவர் இருக்கிறது. ஏசு ஆண்டவர் ஒருவர், வேற சில ஆண்டவர்லாம் இருக்கிறது. அது எந்த ஆண்டவரும் தெரியல. ஆனா ஏசு ஆண்டவர் கொடுக்கிறதா இருந்தா அது நியாயமான வழியில தான் கொடுப்பார். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். உங்களுடைய திறமைக்கு மிஞ்சி கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? ஆசீர்வதிக்கிறாரா? திறமைக்கு மிஞ்சி நடத்துறாரா? என்னெல்லாம் பார்த்தா இவருடைய தகுதிக்கு மிஞ்சி திறமைக்கு மிஞ்சி இந்த ஆண்டு என்ன செய்யறார்? ஆசீர்வதிக்கிறார். ஆனா ஆண்டோடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு என்ன செய்யும்? சமீபத்துல காலையில் ஒரு வீட்டு கோயிலுக்கு போயிருந்தேன். அவங்க கேட்டாங்க, உங்களெல்லாம் முன்னாடிலாம் யாருக்குமே தெரியாது, எத்தனை வருஷம் ஒளிஞ்சேரிய? அதான் நாங்க தான் முடிஞ்சவங்க கட்டாயத்தை கூப்பிட்டாங்க. ஒரு வாழ்க்கை அவங்க சிஎஸ் மெம்பர்ஷிப். ஆனா ஐயப்பாங்க யாரும் வரல, ஐயர் யாரும் வரல. நீங்க வந்து ஜோம்னா போய் நான் வீட்டுல சில நேரங்கள்ல நான் ஜோம் இருக்கேன், போய் அதே காரியங்களுக்காக ஜோம் இருக்கிறேன். அவர் வீட்டை கொடுத்துருக்காரு, 1 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும் நினைக்கிறேன், 3000 பெரிய வீடு. அவர் நீங்க வந்து ஜோம்னா போக கட்டாயப்படுத்தி கொடுக்கறதுனால வேற வழி இல்லாம அது பதினாறு சிஎஸ் மெம்பர்ஷிப் நம்முடைய எதிர்த்து அவர்கள் அங்கீகரித்து அநேக நன்மைகள் வந்து பெற்றவர்கள். அப்ப அவங்க சொல்றாங்க, இவ்வளவு நாளும் உங்களை தெரியவே தெரியாத எங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும் அதுக்கான மதிப்பு நிறைய நேரங்களில் வெளியே தெரியாது, நிறைய நேரங்களில் வெளியே தெரியாது. ஆண்டவர் நம்மளை வெளிக்கொண்டு வருவா. நீங்க குடும்பத்துல சில கஷ்டப்படுவீங்க, உங்க கஷ்டம் யாருக்குமே தெரியாது குடும்பத்துல. ஆனா ஆண்டவருடைய கஷ்டத்தை ஒரு நேரத்தில் வெளியே கொண்டு வருவா. நீங்கள் படுகிற பாடு யாருக்கும் தெரியாமல் இருந்தாலும் அது மறைந்திருக்க மாட்டாது. ஏற்ற நாட்கள் வரும்போது உங்களுடைய பிரயாசங்களை ஜனங்கள் நிச்சயமாக வந்து அறிந்து கொள்வார்கள். சமயம் வந்து கடந்து போகிறபடினாலே நான் சீக்கிரமாய் கடந்து போகிறேன். ஏசாயா 64:4 ஒரு வசனத்தை வாசிங்கள். பிரசங்கி 9:11. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றவர் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதம் யாருக்குமே தெரியாது. ஆண்டவருக்கு காத்திருக்கணும். ஆண்டவர் எனக்கு செய்வார், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார், ஆண்டவர் என்னை உயர்த்துவார், ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் காத்திருக்க வேண்டும்.
ஆண்டவருக்கு காத்திருக்கும் போதுதான் ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்வார். பொதுவாக எல்லா மனிதரும் நினைக்கிறதான காரியம், நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணா நாளைக்கே கிடைச்சிடும். அப்பதான் விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். அநேகருக்கு சில காரியங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? காத்தளிப்பார். நீண்ட நாட்களாய் காத்திருந்து கிடைக்கிறது தான் நம்முடைய மைண்ட்ல மேன்மையுள்ளதாக தெரியும். ஆபிரகாம் அந்த குழந்தைக்காக எத்தனை வருஷம் காத்திருந்தான்? 25 வருடம் காத்திருக்கிறான். அவன் நல்லவன் இல்லையா? அவன் நீதிமான் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியலையா? கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படினான், கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தருக்காக வாழ்ந்தான். அந்த ஆசீர்வாதத்திற்காக 25 வருடம் அவன் காத்திருக்க வேண்டியிருந்தது. லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் இருவரும் கர்த்தர் கட்டளையிட்ட சகல கற்பனைப்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். சகரியா என்று சொல்கிறதா மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியாவுடைய மனைவி. இந்த 2 பேருக்கும் பிறந்ததுதான் யாரு? யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் இந்த சகரியா அவருடைய மனைவிப்படி எலிசபெத் நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் குற்றமற்றவர்களாய் தேவன் விதித்த கற்பனைகளின்படி நியமங்களின்படி தவறாமல் நடந்து வந்தாங்க. ஆனா என்ன இல்ல, குழந்தை இல்ல, ஒரு குறைவு ஆண்டு வச்சிருந்தாரு. இவங்க குற்றமற்றவர்களாய் இருந்த உடனே அவர் உடனே கிடைச்சவங்க. அங்க அந்த வேதத்தை வாசித்து பார்த்தா அவர்கள் வயது சென்றவர்கள், வயதானவர்கள். அந்த சகரியாவுடைய மனைவி கற்பனைப்பாளர்கள் நம்பிக்கை இழந்ததான ஒரு நிலையில தான் ஆண்டவர் சகரியாவுக்கு ஒரு கற்பத்தின் நினைவு கொடுக்கிறார். அவருடைய பேர் தான் யோவான் ஸ்நானகன். பெரிய ஒரு தீர்க்கதரிசி. காத்திருந்து கிடைத்ததான ஆசீர்வாதம். அவன் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் தான். ஆனா யாரு காத்திருக்கணும்? அது முடியலாம், காத்திருக்க முடியலாம். அற்பமான ஒரு காரியத்தில் கூட நான்லாம் பல ஆண்டுகள் நேசிக்கிறேன். பல ஆண்டுகள் காத்திருக்கிறேன். பல ஆண்டுகள். இது கிடைக்குமா கிடைக்காத ஊழியத்துக்கு வந்துட்டோம். நான் நம்புறது என்னன்னா, ஊழியத்துக்கு வந்தாச்சு, எப்ப ஒண்ணுமே கிடைக்காது. நான் சொல்றேன், ஊழியம் ஒண்ணுமே கிடைக்காது. ஆண்டவர் நேரத்தை சொல்லியிருக்கிறார், ஒருவர் எனக்கு ஊழியம் செய்வான், நான் பிதாவானவனை கனம் பண்ணுவான். நான் ஊழியத்துக்கு வந்தவரை என்னுடைய ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டேன். அதுக்குள்ள நிறைய ஆசை இருந்தது. அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நிறைய ஆசை இருந்தது. சரி, ஊழியத்துக்கு வந்தாச்சு, தேவன் இருப்பது நிமித்தமா ஊழியத்துக்கு வந்தாச்சு. இனிமே நமக்கு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்றதான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அந்த அடிப்படையில தான் நான் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் அந்த எண்ணத்தோடு நான் இருந்தேன் என்பதற்காக என்னை ஆசீர்வதிக்காமல் இல்லை. ஆனா அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? படிப்படியாக தன் மெதுவாக ஆசீர்வதிக்கிறார். எனக்கு ஒரு கொள்கை உண்டு, ஒரு அடி ஏறத்தாலும் பரவாயில்ல, இருக்கிற இடத்தை தற்காத்துக்கணும். அப்படியே இருக்கும். இது கீழே சேரக்கூடாது, இது கீழே பேரக்கூடாது, அப்படியே இருக்கும். சிலர் ஆசைப்பட்டு சொல்லுவாங்க, அகல காலம் அடிச்சுட்டாங்க. ஆசைப்பட்டு தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி அவர்கள் ஆசைப்பட்டு காலங்களை எட்டி வைப்பாங்க. இருக்கிறது எல்லாவற்றையும் நேசிடுவாங்க, இழந்து போய்விடுவார்கள். ஆனா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் காத்திருக்கும் போது ஏற்ற நாட்களிலே என்ன கொடுக்கிறார்? நான் உழைத்து கொடுத்த ஆண்டவர் உடனே என்ன பண்ணல, டிமாண்ட் பண்ணல. அன்னைக்கு யார் ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க, ஊழியக்காரர் பற்றி பேசிட்டு இருக்காங்க, இன்னொரு ஊழியக்காரர் பற்றி பேசிட்டு இருக்காங்க. அந்த ஊழியக்காரர் ஊழியத்துக்கு வரும்போது, ஆண்டவர் ஊழியத்துக்கு கூடும்போது ஆண்டவர் சொன்னாங்க, ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வருவேன், ஆனா எனக்கு சாப்பாடு தரணும், வஸ்திரம் தரணும், நான் வாழ்வதற்கான வாழ்வாதாரம் தரணும், தருவீங்களா? அப்பதான் இங்க வருவேன், இப்ப வருவேன். நான் அப்படிலாம் கேட்கல. நான் நினைச்சது ஊழியனாலே கஷ்டம் தானே, இதுல போய் நம்ம என்னத்தை கேட்க, சாப்பிட்டாலும். ஆனா சில வேலையை நினைச்சிருக்கிறேன்,
கடைசி ரொம்ப நாட்கள் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த தனிமை இருந்தா ரைட் ஆண்டவரே, தனிமையா இருந்தா ரைட்டு, மனைவி பிள்ளைய ஆயிடுச்சு, இன்னும் எப்படி ஆண்டவர் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் கடந்து போக முடியும்? தனிமையா இருந்தா சும்மா எங்கப்படுத்தலாம், சும்மா ஒரு தகவல் வச்சு நான் மண்ணோட படுத்துவேன், மண்ணில் படுத்தாலே என்ன வந்துடும்? குடும்பம் வந்துடும். ஆனால் குடும்பம் வந்தா என்ன? ஒரு வீடு வேணும், ஒரு வீடு வேணும். குடும்பம் இருந்தா அந்த குடும்பத்தை போஷிப்பதற்கு என்ன வேணும்? என்ன வேணும்? பணம் வேணும். ஆனா இதெல்லாம் நான் ஊழியத்திற்கு வரும்போது நினைக்கல. ஆனா திருமணம் முடிந்தெல்லாம் வரும்போது இதெல்லாம் வந்து வேகமானவரே ஊழியத்துக்கு வந்தாச்சு என்ன பண்றது? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு மனுஷன் சொன்னானா, எனக்கு பொறுத்தவும் நிலைமை இல்லை, நான் இறக்கவும் எடுக்கப்படுறேன். அதாவது ஊழியத்துக்கு நான் நம்பி வந்தாச்சு, இனிமே இல்லைன்னு யாருக்கு போய் கேட்கறது? இல்லைன்னு யாருக்கு போய் கேட்கறது? கர்த்தருடைய ஊழியத்துக்கு யாருமே கேட்கணும், கர்த்தர் தான் கேட்கணும். கர்த்தத்தை கேட்டா கர்த்தர் வெளி தெரியாம நம்மள என்ன செய்வாங்க? நினைச்ச நேரத்தில் தரமாட்டார், நினைச்ச நேரத்தில் தரமாட்டார். பாடுபடும் கிடைக்காது, பாடுபடும் கிடைக்காது, மணிக்கணக்காக ஜோபம் கிடைக்காது. ஒரு அரை மணி நேரம் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு வருவோம், 5000 கொடுத்துருவாங்க. அரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணிருப்போம், 5000 கொடுத்துருவாங்க. ஒரு வீட்டுக்குள்ள நடத்திட்டு இருப்போம், 10,000 கொடுத்துருவாங்க. ஆனா பல நாட்களில் உழைச்சிருப்போம், கிடைக்காது. நாம ஒரு மனுஷனை நம்பி அல்ல, ஆண்டவர் நம்பி இருக்கும் போது ஆண்டவர் ஒரு வழியில இல்லைன்னா இன்னொரு வழியில ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. வேலைக்கு வச்சிருக்கிறது யார் சொல்லலாம்? ஆண்டவர் வேலைக்கு வச்சிருக்கிறார். அதே மாதிரி நீங்கள் எந்த வேலை செய்வீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஆண்டவர் பயந்து வேலை செய்தால் அவர்கள் உங்களுக்கு சரியான வருமானத்தை தராவிட்டால் ஆண்டவர் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு தந்தே தீருவா. மனுஷன் நீதி உள்ளவன் அல்ல, மனுஷன் நியாயம் தவறினவன். நல்ல வேலை வாங்குவான், ஆனா என்ன கொடுக்க மாட்டான். தயவு செய்து தொழிலாளிகளை மட்டும் சக்கரப்பட்டி அனுப்பவே, தொழிலாளிகளை மட்டும் சக்கரப்பட்டி அனுப்பவே கூடாது. நெச்சி வேலை செஞ்சு வேலை பார்ப்போம், அதுல போய் வேலை செய்யிருப்பாங்க. சேலக்கடையில போய் வேலை பேச வேண்டியது, நகரை எழுதி ஒட்டிடுவோம், அங்கே போய் வேலை பேச வேண்டியது. சேலைக்கு போய் நேரங்க கவுண்டர்ல உட்கார்ந்து அங்கே போய் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களுக்கு கேட்க வேண்டியதானே, ஏன் 3000 போட்டிருக்கு, ஒரு 500 பரிசு அங்கே பேச வேண்டியதானே. அங்கே கமுக்கமா நினைச்சு வந்துடுவோம், கமுக்கமா ஒரு வாங்கி வந்துடுவோம். ஆனா நெற்றி வேலை செஞ்சு வேலை செய்யணும் ஒரு மனுஷன், அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது யாருக்கு கொடுக்கிற மாதிரிதான், யாருக்கு கொடுக்கிற மாதிரிதான்? ஆண்டவருக்கு கொடுக்கிற மாதிரிதான். தொழில் செய்யறது சில நேரங்கள்ல நீங்க பார்த்து கொடுக்கணுமாங்க, சில வேலைகள் செய்யணும் நீங்க பார்த்து கொடுக்கணுமாங்க. இல்ல, தொழிலாளி அவன் வேலைக்கான சம்பளத்தை அவன் தான் கேட்கணும். அவன் மன திருப்தியாக போனாதான் நமக்கு ஆசீர்வாதம், இல்லைன்னா நமக்கு ஆசீர்வாதமே கிடையாது. கிறிஸ்தவர் சொல்றது அநேக ஜனங்கள் ஆசீர்வாதத்தை இழந்திருப்பதற்கான காரணம் என்னவென்றால் இந்த மாதிரி காரியங்களில அவங்களுக்கு நீதி நியாயம் என்பதே இல்லை. அநியாயமாக ஏராளம் செலவு பண்றோம். போறோம் ஒரு காய்ச்சல், அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் 2500 ரூபாய், கமுகமா ரூபாய் கொடுத்து வந்துருவோம். அதை நம்ம நினைச்சு பார்க்கறது இல்ல. ஆண்டவன் நல்லா வச்சிருக்கிறாரு, நல்ல சுகமா வச்சிருக்கிறாரு, நல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யலாம். வேணா ஒரு 10-20 ரூபாய் சாப்பிட்டு போட்டோம், ஒரு 50 ரூபாய் சாப்பிட்டு போட்டோம். 50 ரூபாய் சொல்ல எதிர்பார்ப்பாங்க. சில காரியங்களை நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவாங்க, வீட்டுல சில காரியங்களை செய்த கம்பெனி வேலையாளர்கள் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. சிலரு வாய்க்கிறதே கேட்பாங்க, பிச்சைதான் தரக்கூடாது அப்படிம்பாங்க. அது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ சம்பளம் லாபம் வேலை பார்க்க நான் கூப்பிட்டு சொல்லணுமா அப்படின்னு. எனக்கு ஒரு காரியத்தை சம்பளத்தை மறக்கவே முடியாது. நானும் ஒரு நம்பர் ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம், ஒரு வருஷம் சில காரியம் நமக்கு மறக்க எப்படி 10-15 வருஷத்துக்கு மேல இருக்கும். அப்போ அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குற வெயிட்டர் வாங்கிக்கிறது கேட்கான், என்னை கூப்பிட்டு போனது இன்னொரு நம்பர் வாங்கிக்கிறது கேட்க என்ன கேட்கான், சார் டிப்ஸ் ஏன் கேட்கறான். அதாவது குடுக்கட்டா கூட பரவாயில்ல, அந்த நம்ம என்ன தெரியுமா என் கூட வந்தாலும் தான் அந்த பிரசங்கம் பண்ண உபயோகம் செய்வார். அப்படி உள்ள ஆளு அந்த என்ன தெரியுமா சொன்னாரு, சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்க முதலீடு சொல்லட்டும் அப்படிங்கிறாரு. விளையாட்டு போயிருக்கான், நீ வாங்க நீங்க சத்தனாக வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து காசு கொடுக்க ஒரு 10 ரூபாய் கொடுக்கறது ஒன்றும் பதினீங்களா கொடுத்து பாருங்களா, நீங்க கொடுத்தா திருப்தி அடைவீங்க. வாரியிறத்து விருத்தி அடைவாரும் வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு.
அநீதியான உலக பொருளினால் ஆத்துமாக்களை சம்பாத்தியம் பண்ணுங்கள், சிநேகிதரை சம்பாத்தியம் பண்ணுங்கள். அநீதியான உலக பொருள், பணம், சில பொருட்கள், இவைகளை நீங்க கொடுங்க. கொடுக்கிறதுனால ஒண்ணு கெட்டு போயிடவே மாட்டீங்க. இந்த வாங்குகிறத நீங்க நிறுத்துங்க. எனக்கு எனக்கு சொன்னா நீங்க எதுக்குதான் இறையாவீங்க? சர்ப்பத்துக்குதான் இறையாவீங்க. நீங்க மழை நேரத்துல பார்த்தா தவளை சும்மா கிடக்காது. அது எப்படி சத்தப்படுமா? எனக்குமா உனக்கா வேணும், நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு அது இருக்கிற இடத்தை தேடி போய் அதை விளைச்சிட்டு போகும். கொடுக்கிற மாதிரி ஒரு பாக்கியம் இந்த பூமியில கிடையவே கிடையாது. இருந்தால்தான் கொடுக்கலாம், இல்லாம கொடுத்து பாருங்க எப்படி ஆசீர்வாதம் சொல்லிப்பார். நிறைய காரியங்கள் சொல்லலாம், எனக்கு நேரம் இல்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றி தருவாராக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எளிமையான அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரால் நடைபெற வேண்டுமானால் கர்த்தருக்கு காத்திருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுங்க. கர்த்தரால் நேர்மையான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தருவாராக. இவ்வளவு படித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவரே வார்த்தைப்படி நடக்க கர்த்தர் இருக்கிறவராக, உமக்கு காத்திருக்க இருக்கிறவராக. காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பரந்தெழும்பி, காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பரந்தெழும்பி, ஜீவனா தீரை ஓடி முடிந்து ஜீவனேயம் பற்றிடுவே, ஜீவனேயம் பற்றிடுவே. தேவசாயோ ஆகமாரி தேவனோடிருவே, தேவனோடிருவே. தேவசாயோ ஆகமாரி தேவனோடிருவே, கர்த்தருக்கு காத்திருந்து ஜெபிப்பதினால் நம்முடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கொடுக்கப்பட ஆயத்தமாய் இருக்கிறது. தேவ சன்னிதானத்தில் ஒப்புக்கொடுத்த ஆண்டவரே, உமக்கு காத்திருந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நாங்கள் அனுபவிக்க கர்த்தரை இருக்கிறதாக ஆண்டவரே, எங்களை பார்க்கிற எல்லா ஜனங்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஜனங்கள் என்று சொல்லத்தக்கதாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் மகிமையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கான வல்லமையினாலும் இதற்கான அபிஷேகத்தினாலும் ஒவ்வொருவரை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இதனால் எங்களுடைய எதிர்பார்த்தத்தை கடந்து போது உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்தீங்க, சோதரிக்கிறோம். எல்லாரும் அங்கீகரித்து ஆசீர்வதித்தீங்க, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லா ஜனங்களும் எங்களை பார்க்கும் போது உங்களுடைய ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது, அறிக்கை செய்வார்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இதை நாங்கள் நம்புகிறோம், இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்டதான மேன்மையான காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிறபடியாலே நாங்கள் உடைய நாமத்தை அதிகமாக துதிக்க மகிமைப்படுத்த விசுவாசிக்க உமக்கு காத்திருக்கு. கர்த்தர் நாம் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபையாலும் ஆண்டவரே அதற்கு எல்லாரையும் ஆசீர்வதித்தருளும்படியாக வராத ஜனங்கள் நாட்கள் அழைத்து வாருங்க. இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படட்டும். கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரையும் கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. சத்தருடைய வார்த்தைக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாரையும் கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. போக்குவரவு பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் பாதுகாப்பை விசேஷமாய் கொடுங்க ஆண்டவரே. வருகை தாமதிக்குமார் மீண்டுமாக ஒருமுறை கூட உங்கள் சன்னிதானத்தை கடந்து ஆராதிக்கிறவர்களாக வருகை இயக்கமாக எதிர்கொள்ளத்தக்கவாறு பரிசுத்த தேவன் நாம வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். தேவனுக்கு ஆமென்.